திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள மலையிலிருந்து சரிந்து விழுந்த பாறைகளில் 3 வீடுகள் சேதமடைந்து இதில் 7 பேர் சிக்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் NDRF வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கார்த்திகேயன், தற்பொழுது மீட்பு பணிகள் எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது? கள நிலவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாதோடி. திருவண்ணாமலை அண்ணாமலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது வஉசி 11வது தெரு. இந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக தொடர் கனமழையால் திருவண்ணாமலையில் பெய்து வந்த நிலையில் மலை அடிவார பகுதியில் பாறை மண் சரிவால் உருண்டு வீழ்ந்ததில் 2 வீடுகள் முற்றும் சேதமடைந்தது. அந்த வீட்டின் மேல்கூரை தகரம் அமைக்கப்பட்டு இருந்ததால் அந்த தகரங்கள் அகற்றும் பணியில் பேரிடம் மேலாண்மை தேசிய பேரிடம் மேலாண்மை குழுவினர் விரைந்து நேற்று இருந்தனர். இந்த நிலையில் நேற்று அந்த இடத்தை பார்வையிட்டனர். மேலும் இரவு நேரம் என்பதாலும் மழை பெய்ததால் ஈரமண் என்பதாலும் பணி செய்ய முடியாமல் சிறிது காலதாமதமானது. இந்த நிலையில் இன்று காலையில் மீண்டும் 6 மணி நேரம் பணி தொடர்ந்து சுமார் 2 மணி நேரம் இந்த பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் அந்த பாதிக்கப்பட்ட பாறை உருண்ட வீடுகள் மேல் கூரைகளை அகற்றும் பணியிலும் மேலும் மண் சரிவு அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு அந்த மீட்பு பணியில் சிறிது தாமதம் ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் அந்த குறுகிய பாதையில் மலைப்பாதையில் தான் அந்த மீட்பு பணிகள் JCB இயந்திரம் உள்ளிட்ட கொண்டு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் இதுக்கு தேவையான உபகரணங்களை எடுத்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் அதிரடி பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆபத்து உணராமல் அந்த பகுதி மக்கள் அங்கங்கே இருக்கும் வீடுகளில் பார்வையிட்டு செல்கின்றனர். ஆனால் இது குறித்து காவல்துறை வட்டாட்சி ஒளிபரப்புகளாக தற்போது மழை பெஞ்சு 2 நாட்களாக வீடெல்லாம் ஈரமாக உள்ளது, வீடு சேதம் அடையும், எல்லாரும் நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலகுங்க என்று எவ்வளோ அறிவுறுத்தினாலும் அந்த பகுதி மக்கள் அங்கேயே சென்று பார்த்து கொண்டு இருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் சம்பவ இடத்துக்கு SP சுதாகரன் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரம் காலதாமதானாலும் பணிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.